நம்ம இத்தனை மக்களோட, அதாவது நான் வந்து யூடியூப்ல எல்லா வீடியோஸையுமே லிமிட் பண்ணி தான் வச்சிருக்கிறேன். ஏன் அப்படின்னா வியூஸ் போக கூடாது அப்படின்னு யூடியூப் வரலாற்றிலேயே யூடியூபை லிமிட் பண்ணி வச்ச ஒரு ஆள் அப்படின்னா அது நானா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவரோட மனசுல பதிஞ்சிருந்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் இஸ் ஈக்குவல் டு 10 கலெக்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோல நான் சொல்லியிருப்பேன். அந்த ஒரு விஷயம் அவரோட மைண்ட்ல. இதுல ரெண்டாவது ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு நல்ல ஆஃபர் கொடுத்திருந்தாரு. சார் நீங்க வந்து எல்லாத்தையுமே விட்டுட்டு ஏன் கூட எனக்காக ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு சார் நான் உங்களுக்கு மந்த்லி பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஆனால் இதே கான்செப்ட்ல ஒரு நார்த் இந்தியன்ட்ட நீங்க மாட்டியிருந்தீங்க அப்படின்னா வசமா புடிச்சு மொட்டை அடிச்சு விட்டுருப்பான். இந்த வீடியோவை ஃபுல் டிஸ்க்ளைமராகவே நான் உங்களுக்காக போடுறேன். யாரும் எனக்கு ட்ரேட் பண்ணி கொடுங்க சார், இல்ல அடுத்தவங்ககிட்ட அமௌண்ட்டை கொடுக்கறது, இல்ல அடுத்தவங்களோட அக்கௌண்ட்ல அமௌண்ட்டை சென்ட் பண்ணி விடுறது, இல்ல இந்த வீடியோவை நம்ம எடுத்து முடிச்சதுக்கு பிறகு யாருமே இப்படி ஒரு கேள்வியை என்கிட்ட காலத்துக்கும் கேட்க மாட்டாங்க. அந்த ஒரு விஷயத்துக்கான மொத்த பதிலையும் தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். என்னைக்குமே வாழ்க்கையில இப்படி ஒரு விஷயத்த நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்து தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே என்றானே. ஆனாலும் நாம இந்த விஷயத்த மக்களுக்கு பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் நிறைய பேர் எதிர்பார்த்து என்கிட்ட கேட்கறாங்க. இருந்தாலும் எத்தனை வருஷம் நான் இந்த ஃபீல்டுல இருந்தாலும் இப்படி ஒரு விஷயத்த நான் காலத்துக்கும் யாருக்குமே நான் பண்ணி கொடுக்க மாட்டேன். அது நீங்க சாதாரண ஒரு ஏழையா இருந்தாலும் சரிதான், இல்ல நீங்க எலான் மாஸ்கே டைரக்டா என்கிட்ட வந்து கேட்டாலும் சரிதான், இப்படிப்பட்ட விஷயங்கள் நான் வாழ்க்கையில பண்ணவே மாட்டேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, தயவு செஞ்சு என்ன யாரும் நம்பாதீங்க, நான் ஒரு ஃப்ராடு அப்படின்னு எல்லாரும் மனசுல நினைச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டுல நீங்க உங்களை மட்டும்தான் நம்பணும், அதுவும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமையை மட்டும்தான் நம்பணும். நீங்க யாரை நம்பினாலும் அவங்க உங்க கூட லைஃப் டைம் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருந்தா அவங்கள தாராளமா நம்பலாம். இல்லாத வரைக்கும் யாரையுமே நீங்க நம்ப கூடாது. ஏன்னா இந்த உலகம் ஒரு ஏமாத்து உலகம் அப்படிங்கிறத நம்ம நல்ல மனசுல நினைச்சுக்கணும். அந்த வகையில நம்மளோட சேனல்ல ப்ரொவைட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லாரும் நல்ல மாதிரி ட்ரேட் எடுக்கணும். நல்ல மாதிரி ட்ரேட் எடுக்கிறதுக்கு என்ன தேவை? நமக்கு நல்ல ஒரு எஜுகேஷன் தேவை. அந்த நல்ல எஜுகேஷனை நீங்க ப்ராப்பரா கத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த ஃபீல்டுல நிலையா நிக்க முடியும். நிலையா நிக்கிறது மட்டும் இல்லாம லைஃப் டைம் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கும் அந்த ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்ட் இருந்தா தான் அதுல நீங்க டிராவல் பண்ண முடியும். அதை மட்டும்தான் நாம நம்மளோட சேனல் மூலமா ப்ரொவைட் பண்ண போறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். ஒருத்தர் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாரு. மெசேஜ் பண்ணிட்டு அவர் என்ன நினைக்கிறாரோ தெரியல, வாட்ஸ்அப்ல அவர் பண்ணக்கூடிய ஒரு மெசேஜுக்கு அடுத்த மெசேஜ் நான் ரீப்ளே பண்ணதும் அவரோட மெசேஜை டெலீட் ஃபார் எவ்ரிஒன் கொடுத்து டெலீட் பண்ணிடுறாரு. நான் அவர்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சார் இது வரைக்கும் நம்மளோட சேனல்ல அந்த மாதிரி யாரோட பிரைவேட் மெசேஜஸும் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணது இல்லை, இனியும் நான் பண்ண போறதில்லை, எப்பவுமே நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் நம்ம வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் அவருக்கு என்ன பயமோ தெரியல, அவர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மெசேஜஸும் டெலீட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிறாரு. என்ன சார் இப்படி ஒவ்வொரு மெசேஜும் பண்ண நான் அதை பார்த்து ரீப்ளே பண்ணதுக்கு பிறகு அதை எதுக்காக சார் டெலீட் பண்றீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அடுத்ததான் அவர் என்ன சொல்றாருன்னா, சார் நீங்க இதை எடுத்து ரெக்கார்டிங்ஸ் எடுத்து உங்களோட சேனல்ல போட்டுருவீங்க, அது வந்து எனக்கு வந்து மானக்கேடா போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவர் தரப்புல இருந்து பதில் சொன்னார். அப்போ சார் அப்படிலாம் நாங்க இது வரைக்கும் யாருக்கும் பண்ணதில்லை, இருந்தாலும் நீங்க டைரக்டா என்கிட்ட ஃபோன் கால்ஸ்ல பேசணும் அப்படின்னாலும் உங்களுக்குன்னு ஒரு டைம் நான் அலோவ் பண்றேன், அந்த டைம்ல நீங்க என்கிட்ட போன்ல பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். கடைசியில எல்லா விஷயங்களும் முடிச்சுட்டு அவர் கடைசியா என்கிட்ட கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, சார் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுங்க, என்கிட்ட வந்து ஒரு 1 கோடி ரூபாய் இருக்கு, நீங்க மந்த்லி ஒரு 20% ப்ராஃபிட் எடுத்தாலும் 10% உங்களுக்கு வச்சுக்கோங்க, 10% எனக்கு கொடுங்க
அப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய் நமக்கு லாபம் வந்தாலும் 10 லட்சம் ரூபாய் எனக்கு, 10 லட்சம் ரூபாய் அவருக்கு, அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் பேசியிருந்தாரு. அது வந்து ஒரு நல்ல டீலாவே இருந்தாலும் அந்த அளவுக்கு கேபிட்டல் என்கிட்ட இல்லாம இருந்திருந்தா நான் வந்து கண்டிப்பா அந்த டீலை ஓகே பண்ணியிருப்பேன். ஆனா அதையும் தாண்டி நம்ம ப்ராஃபிட் எடுத்து நம்மளோட ஜேர்னில டிராவல் பண்ணிட்டு இருந்தாலும் நான் யாருக்குமே அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ண போறதே கிடையாது. என்னைக்கு நீங்க ட்ரேட் பண்ணினாலும் உங்களோட அமௌண்ட்டை நீங்க உங்க கையில வச்சு உங்க அக்கௌண்ட் மூலியமா மட்டும்தான் நீங்க ட்ரேட் பண்ணணும். இதுக்காக யாராவது அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தயவு செஞ்சு போகாதீங்க. இந்த வீடியோவை ஃபுல் டிஸ்க்ளைமராகவே நான் உங்களுக்காக போடுறேன். யாரும் எனக்கு ட்ரேட் பண்ணி கொடுங்க சார், இல்ல அடுத்தவங்ககிட்ட அமௌண்ட்டை கொடுக்கறது, இல்ல அடுத்தவங்களோட அக்கௌண்ட்ல அமௌண்ட்டை சென்ட் பண்ணி விடுறது, இல்ல அவங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்ல டைரக்டா இவங்க போய் டெபாசிட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இப்போ நம்ம ஒரு தமிழ் கம்யூனிட்டியில யாருமே இந்த மாதிரி பணம் லாஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்ல நான் இந்த வீடியோவை உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். ஆனால் இதே கான்செப்ட்ல ஒரு நார்த் இந்தியன்ட்ட நீங்க மாட்டியிருந்தீங்க அப்படின்னா வசமா பிடிச்சி மொட்டை அடிச்சு விட்டுருப்பான். அப்போ இந்த மாதிரி அவேர்னஸோட இருங்க. 10 ரூபாய் பணமா இருந்தாலும் உங்களோட அக்கௌண்ட்ல, அதாவது உங்களோட வேலட்ல போட்டு நீங்க ட்ரேட் பண்ணுங்க. நல்ல மாதிரி நம்மளோட பிளாட்ஃபார்மும் ஓபன் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் சின்ன சின்ன அமௌண்ட்டுகள்ல இருந்து ஆரம்பிச்சு $5000 $10,000 இந்த லெவலுக்கு இன்வெஸ்ட் பண்ணி கூட அவங்களோட தினசரி ப்ராஃபிட்டுகளை அவங்க வித்ட்ரால் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களோட ஜேர்னியும் நீங்க நல்ல மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நினைச்சீங்கன்னா தாராளமா நம்மளோட பிளாட்ஃபார்மை செலக்ட் பண்ணி அக்கௌண்ட் எல்லாம் ஓபன் பண்ணி நீங்களும் உங்களோட ட்ரேடிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல ரெண்டாவது ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு நல்ல ஆஃபர் கொடுத்திருந்தாரு. சார், நீங்க வந்து எல்லாத்தையுமே விட்டுட்டு ஏன் கூட எனக்காக ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு சார் நான் உங்களுக்கு மந்த்லி பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இவர் ஒரு நல்ல பிரபலமான ஒரு டிராவல்ஸ் கம்பெனி வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். ஆனா அவரோட பேரையோ டிராவல்ஸோட பேரையோ நான் வந்து சொல்ல விரும்பல இல்ல, நான் சொல்ல மாட்டேன். இவர் வந்து எனக்கு ஆஃபர் பண்ண ஒரு விஷயம் வந்து நல்ல ஒரு அருமையான டீல். இந்த டீலில் நீங்க கலெக்டரா இருந்தாலும் அந்த சேலரி உங்களுக்கு ஈடுகட்டும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவரோட மனசுல பதிஞ்சிருந்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் இஸ் ஈக்குவல் டு 10 கலெக்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோல நான் சொல்லியிருப்பேன். அந்த ஒரு விஷயம் அவரோட மைண்ட்ல ரொம்ப ஆணித்தனமா பதிஞ்சிச்சு. அப்ப அவர் என்ன மனசுல நினைச்சிருக்காரு அப்படின்னா, சார் நீங்க ஒரு வீடியோல சொல்லியிருந்தீங்க ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் இஸ் ஈக்குவல் டு 10 கலெக்டர். இதுல ஒரு கலெக்டர் வந்து 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவாங்க. ஆனா 10 கலெக்டர் வாங்கக்கூடிய சம்பளத்தை நான் வந்து உங்களுக்கு ஒரு மாசம் சேலரியா கொடுக்குறேன். நீங்க நம்மளோட கம்பெனிக்காக வரக்கூடிய அமௌண்ட்களை டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ப்ராஃபிட் ஆகியிருந்தாலும் லாஸ் ஆகியிருந்தாலும் நம்மளோட கம்பெனி வந்து முழுசா பொறுப்பேற்றுக்கிடும். அதுக்கு நீங்க எந்த ஒரு பொறுப்பும் ஏற்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது கூடவே நான் உங்களுக்கு 3 வருஷம் பாண்ட் பேப்பர்ல சைன் போட்டு கொடுக்குறேன். நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட வந்துருங்க, எனக்காக வேலை பார்த்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருந்தாரு. இது எல்லாமே ஓகேவா இருந்தாலும் நம்ம இத்தனை மக்களோட, அதாவது நான் வந்து யூடியூப்ல எல்லா வீடியோஸையுமே லிமிட் பண்ணி தான் வச்சிருக்கிறேன். ஏன் அப்படின்னா வியூஸ் போக கூடாது அப்படின்னு யூடியூப் வரலாற்றிலேயே யூடியூபை லிமிட் பண்ணி வச்ச ஒரு ஆள் அப்படின்னா அது நானா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லாரும் நிறைய வியூஸ் போனா நிறைய சேல்ஸ் நடக்கும், நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ஓப்பன்ல விடுவாங்க. ஆனா நான் அப்படி பண்ணல. ஒவ்வொரு வீடியோவும் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோஸையுமே நீங்க செக் பண்ணி பாருங்க, 1000 வியூஸ் கண்டிப்பா தாண்டி போயிருக்காது. ஏன்னா மேக்ஸிமம் லிமிட் 1000 தாண்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு லிமிட்டை நான் கஸ்டமர் கேர்ல கேட்டு வாங்கி வச்சிருக்கிறேன். ஏன் அப்படின்னா யாரெல்லாம் இந்த ட்ரேடை முழு மூச்சா எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் என்னோட வீடியோ போய் காட்டணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட நான் லிமிட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுல எனக்கு யூடியூப் வருமானமோ இல்ல யூடியூபோட சப்ஸ்கிரைபரோ இதுல அதுல வரக்கூடிய கமெண்ட்ஸோ இது எதுவுமே எனக்கு முக்கியம் கிடையாது. யார் ஒருத்தர் நிரந்தரமா இதுல ப்ராஃபிட் மேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் மரியாதை கொடுப்பேனே தவிர இந்த மாதிரி குறுக்கு வழிகள்ல இருக்கிறவங்க எல்லாருமே அதுக்காக அவங்க கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வரல. அவங்க இருக்கக்கூடிய அந்த பிஸி ஷெட்யூலுக்கு நம்மளை அவங்க வந்து அவங்களோட தொழிலுக்காக யூஸ் பண்றாங்க. ஆனாலும் நம்ம இத்தனை 1000 மக்களை விட்டுட்டு எப்படி போறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எனிவே
நம்மளோட பிளாட்ஃபார்மை நம்ம கண்டினியூ பண்ண தான் போகிறோம். நம்மளோட எல்லா விஷயங்களும் நம்மளோட சேனலுக்காக இறங்குறதுனால எதையுமே நம்ம விட்டுட்டு போக போகிறதில்ல. அண்ட் இதை தாண்டி என்னோட ஹெல்ப் எந்த வழியில உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. ஏன்னா சில பேர் சார் நீங்க பிரைவேட் கிளினிக்கே கண்டினியூ பண்ணுங்க சார், எதுக்காக அதை க்ளோஸ் பண்ணீங்க, நாங்க அழகா படிச்சுட்டு இருந்தோம், அதை க்ளோஸ் பண்ணாதீங்க, நான் போன மாசம் தான் என் ஒய்ஃப்ட்ட சொல்லி வச்சிருந்தேன், அடுத்த மாசம் நான் சார்கிட்ட ஜாயின் பண்ணுவேன் அப்படின்ட்டு, ஆனா நீங்க இப்போ முடியாது அப்படின்னு சொல்றீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. எனிவே யார் யாரெல்லாம் கத்துக்கணும்னு விருப்பத்தில் இருக்கீங்களோ தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த லிமிடேஷனும் கிடையாது. உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல எனக்கு எந்த ஒரு நெகட்டிவும் கிடையாது. நான் கூட கொஞ்சம் தான் வளர்ந்துட்டே இருப்பேன், உங்களையும் அது கூடவே சேர்ந்து வளர்த்து விடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் நம்மளோட ஜேர்னி இன்னைக்கு வரைக்கும் டிராவல் ஆயிட்டு இருக்கு. இதுல வேற ஏதாவது டவுட்டுகள் இருக்கு, இல்ல சார் உங்க சேனல்ல ஏதாவது ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், இல்ல அந்த லிமிடேஷனை எடுத்து விடுங்க சார், அல்ல வேற ஏதாவது உங்களுக்கு என்ன கொரிஸ் இருந்தாலும் மறக்காம ஒவ்வொரு வீடியோக்கு கீழேயும் தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ண போறது நானா தான் இருப்பேன். ஏன் அப்படின்னா நம்ம சேனல் லிமிடெட் எடிஷன்ல இருக்கு. அதாவது ஒரு கார் தயாரிக்கும் போது லிமிடெட் எடிஷன் மொத்தமே 10 பேருக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் தயாரிப்பாங்க. அந்த மாதிரி நம்ம சேனல் லிமிடெட் எடிஷன். யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம எதை பத்தி வீடியோ போடணும், எதை பத்தி வீடியோ போட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் கேளுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்ததான் நம்மளோட சேனலை கண்டுபிடிக்க முடியாது. Until then, thanks for watching FX Mangold.